யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் கோவிலுக்கு நேர்ந்துவிட்ட அயலவரின் வீட்டு கிடாய் ஆட்டை தோட்டத்துக்குள் பங்கு போட்டு ஆட்டின் சொந்தக்காரனுக்கே ஒரு பங்கு இறைச்சியை விற்றுள்ளார் கில்லாடி குடும்பஸ்தர் ஒருவர். குறித்த குடும்பஸ்தரின் நண்பன் கடந்த வாரம் ஜேர்மனியிலிருந்து தனது சொந்த ஊரான தென்மராட்சி பகுதியில் உள்ள ஓர் ஊருக்கு வந்துள்ளார். தனது நீண்டகால நண்பனை பார்வையிடுவதற்காக அவனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அப்போது தீபாவளிக்கு கிடாய் அடித்து பாட்டி வைப்பது தொடர்பாக ஜேர்மனிய நண்பன் ஆலோசனை செய்ததாக தெரிய வருகின்றது. இதற்கு சம்மதித்த குறித்த குடும்பஸ்தர் கிடாய் ஒன்று தான் ஏற்கனவே பார்த்து வைத்துள்ளேன் என்றும், ஆனால் காசு சரிப்பட்டு வரவில்லை என கூறவும் உடனடியாக அதற்கான காசை கொடுத்துவிட்டு ஜேர்மனி நண்பன் சென்றுள்ளார். நேற்று தீபாவளி அன்று கிடாய் ஆடு வெட்டப்பட்டு தோட்டவழிக்கு ஜேர்மன் நண்பனுடன் இரத்த வரையுடன் மது விருந்தும் நடந்துள்ளது. வெட்டப்பட்ட ஆட்டின் இறைச்சி பங்கு போடப்பட்டுள்ளதுடன் இறைச்சி பங்கை குடும்பஸ்தரின் வீட்டுக்கு அயலிலுள்ள ஒருவரும் வாங்கி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அவர் குறித்த இறைச்சியை வாங்கி செல்லும் போது ஆட்டை இறைச்சிக்கு வெட்ட அளித்த கூலியால் அந்த ஆட்டின் தலை மற்றும் குடல் தோலுடன் அங்கிருந்து வெளியேறி சென்றதை அவதானித்த போது அயல் வீட்டு நபர் கூலிக்கு வந்த நபரிடம் ஆட்டின் குடல் மற்றும் தலை போன்றவற்றை விலைக்கு தருமாறும் கேட்டுள்ளார். அத்துடன் அதனை துப்பரவு செய்து தருமாறும் கேட்கவே தான் கொண்டு வந்த பையினுள் இருந்த ஆட்டின் தலையை எடுத்து வெளியே வைத்து துப்பரவு செய்ய ஆயத்தமானார் அந்த கூலிக்கு வந்த நபர். குறித்த ஆட்டின் தலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் தன்னால் வளர்க்கப்பட்டு கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட கிடாய் ஆட்டியை வெட்டியுள்ளார்கள் என பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு பெரும் கலோபரம் உருவாகியது. பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் அவரது உறவுகள் சேர்ந்து தோட்டத்தை முற்றுகையிட்டுள்ளார்கள். ஜேர்மனியிலிருந்து வந்த நண்பன் மதுபோதையில் சண்டித்தனம் செய்ததால் அங்கு திரண்ட சிலரால் தாக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த குறித்த ஜேர்மன் நண்பன் வடமராட்சி பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் தனக்கு தெரிந்த போலீஸ்காரனுக்கு தன்னை சிலர் மறைத்து தாக்குவதாக தொலைபேசியில் அறிவித்துள்ளார். குறித்த நண்பனும் தென்மராட்சி பகுதி போலீசாருக்கு அறிவித்து ஒரு மணித்தியாலத்துக்குள் அங்கு வந்துள்ள போலீசாருக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அங்கு நின்றவர்கள் விளங்கப்படுத்தியுள்ளார்கள். இவ்வாறான நிலையில் நிறைவரையில் நின்ற ஜேர்மன் நண்பன் அங்கு விசாரித்துக் கொண்டிருந்த சிங்கள போலீஸ் ஒருவரின் தோளில் கை போட்டபடி மச்சான் என கூறி நட்பு பாராட்ட தொடங்கியுள்ளார். உடனடியாக அங்கு நின்ற போலீஸ் அதிகாரி குறித்த ஜேர்மன் நண்பனை பிடித்து சென்று மொட்டுக்காலில் இருக்கவிட்டதாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த ஆடு கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட ஆடு என்றதால் அது கட்டாக்காளியாக தெரிந்துள்ளது. ஆட்டை வெட்டிய குடும்பஸ்தரின் தோட்டத்துக்குள் பல தடவைகள் குறித்த ஆடு அத்துமீறி நுழைந்து பயிற்றங்குடி போன்றவற்றை தின்று தீர்த்துள்ளது. இதனால் அந்த ஆட்டை பிடித்து ஒரு வார காலமாக தனது தோட்ட பகுதியில் கட்டி வைத்துள்ளதாகவும், யாரும் ஆட்டை தேடி வராத நிலையில் தான் ஆட்டை வெட்டியதாகவும் குறித்த குடும்பஸ்தர் அங்கு நின்றவர்களுக்கு விளக்கம் கொடுத்ததாக தெரிய வருகின்றது. ஜேர்மன் நண்பனின் மனைவி மற்றும் உறவுகள் அங்கு வந்து முட்டுக்காலில் இருந்தவரை மீட்டுள்ளார்கள். அத்துடன் ஜேர்மன் நண்பனின் மனைவி நிறைவரையில் தள்ளாடியபடி நின்ற கணவனை தாக்கியதாகவும் தெரிய வருகின்றது. ஆட்டு இறைச்சி சாப்பிட்ட போது அதனை தனது பேஸ்புக்கில் பதிவு செய்து சீன் காட்டிய ஜேர்மன் நண்பனின் பேஸ்புக் தற்போது அவராலேயே முடக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு நடந்த சம்பவங்களை தொலைபேசி மூலம் வீடியோ எடுத்து அப்பகுதியை சேர்ந்த சில இளைஞர்களிடம் நேற்று மாலை வந்த போலீசார் அவர்களை அழைத்து அந்த வீடியோக்களை அளிக்க வைத்ததாகவும் தெரிய வருகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.